அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு நம்ம லைஃபின் அன்பான வணக்கங்கள். ஸோ என்னடா இவன் மறுபடியும் ஒரு யூனிஃபார்மோட வந்துருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, சைட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். காலைல 4:30க்கு எழுந்திரிச்சு கிளம்பி எடுத்து 5:30 பஸ்ஸு. ஸோ போகலாம் அப்படின்ட்டு போகும்போது தான் ஒரு வித்தியாசமான ஒரு அபுதாபி இன்னைக்கு பார்க்குறோம் இங்கே எல்லாருமே. ஸோ யூஏ கண்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு வித்தியாசமான காலகட்டம். ஸோ அது எப்படி, என்ன வித்தியாசம், என்னது நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்றத நான் பார்த்ததை உங்களுக்கு இப்போ நான் காட்டி தர போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் என் ரூம் தெரியும், ஆல்ரெடி காமிச்சது தான். வெளியே போமா? ஸோ இதுதான் நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி இருக்குதா, கொஞ்சம் ஃபாக்ஸு. அங்கே தெரியும். ஸோ நான் கேம்பு உள்ளேயும் காமிச்சு தரேன், கேம்பு வெளியே மெயின் ரோட்லேயும் காமிச்சு தரேன். சரியா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் இருந்துட்டு, ஜஸ்ட்டு ஃபாகு தானே, இதனால் ஏன் கிளம்பல, இதனால் ஏன் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு இங்கே உள்ள ஒரு ரோட் ரூல்ஸ். இந்த மாதிரி ஓவராக ஃபாக் இருக்குது அப்படின்னா வண்டி எதுவுமே போகக்கூடாது. ரன்னிங்கில் இருக்க வண்டிகளும் அங்கே பார்க்கிங் லாட் வச்சுருப்பாங்க, அதுக்குன்ட்டு தனி பார்க்கிங் லாட்டில் நின்றணும் அப்படின்றது தான் அதோட ஒரு ரூல்ஸ். இன்கேஸ் அதை மீறி யாராவது போகாத, போலீஸ் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே தான் இருந்துகிட்ருப்பாங்க. போலீஸ் பார்த்தாங்க அப்படின்னா ஃபைன் தான். ஃபைனு சும்மா நம்ம ஊரில் போடுற மாதிரி 1000-2000 அப்படின்னா அப்படி போட மாட்டாங்க. 1000-2000 திராம்ஸில் போடுவாங்க. குறைஞ்சதே 2500 திராம்ஸ், 50,000 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு இங்கே ஃபாக் நல்லாவே தெரியும் பார்த்தீங்களா. இந்த வண்டிங்க எல்லாமே காலைல 5 மணி அப்படிலாம் கிளம்புற வண்டிங்க இது எல்லாமே. ஸோ இப்போ ஃபாகு அப்படின்றதால தான் வண்டி எல்லாமே நின்றுருக்கு, நாங்களும் நின்றுருக்கோம். ஸோ இதில் இன்னொரு அபுதாபி போலீஸோட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. அவங்க இந்த மாதிரி ரொம்ப ஃபாக் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோனுக்கே அவங்க வந்துட்டு அலர்ட் கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோன்னால் என்னெல்லாம் பண்ணலாம், அது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஃபோனை நம்ம மட்டும்தான் பார்க்குறோம், நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன தான் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தாலும் அது பர்சனல் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு உதாரணம் தான் இந்த அபுதாபி போலீஸோட ஒரு இன்டிமேஷன் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் மெசேஜ் அந்த மாதிரி எதுவுமே வராது, டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மாதிரியே நமக்கு வந்துடும். அவங்க யார், நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நம்மளோட நம்பர் போச்சு, அது எதுவுமே நமக்கு தெரியாது. பட் நம்ம காலையில் இன்டிமேஷன் வந்துடும். ஸோ அந்த இன்டிமேஷன் நான் கொடுக்குறேன், இதில் வீடியோவில் தெரியும் உங்களுக்கு இன்டிமேஷன்ஸு, அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Dense fog. Speed limit 80 km/h. Please exercise caution. AD police. பட் இந்த ஃபாக் இருக்குது, ஆனால் குளிர் அப்படின்னு பார்த்தாலாம் இல்லை. இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானலாம் ஃபாகு அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு அது எப்படி ஒரு சில்னஸ், நம்மளை அறியாமலே ஒரு புத்துணர்ச்சி வரும். இங்கே அப்படி இல்லைன்னா ஒரு கார் வருது தெரியுதா, அந்த ஃபாகுனால தான், அந்த லைட்டு தான் ரொம்ப இதாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே அந்த சில்னஸ் அப்படின்லாம் இல்லை. பட் இது வந்து ஒரு புதுசான ஒரு இதுவாக இருக்குது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 6-7 மாதமாக பயங்கர வெயில், வெளியவே போக முடியாது நம்மளால், அவ்வளோ வெயிலாக இருந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு கிளைமேட்டு அடாப்ட் ஆகும்போது, ஸோ இந்த கிளைமேட் நமக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு அந்த ஒரு வெயிலோட காட்டம் அது நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே பார்ப்போம் வெளியே. இப்போ நான் உங்களுக்கு வெளியே காமிச்சு தரேன், வெளியே எங்களோட பஸ்ஸு பக்கம், அப்புறம் சுற்றியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வெளியே காமிச்சு தரேன். ஸோ அவ்வளோதான், கேம்பை விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்கள் கம்பெனி பஸ்ஸு தான் நின்றுருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ 5 மணிக்கே கிளம்பியிருக்கணும், பட் கிளம்பல. டைம் இப்போது என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியும் 6 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டைம்
தெரியுதா? 6:30 ஆயிடுச்சு. 6:30யும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வந்து இது பாருங்கள், 1 2 3 4, இந்த 4 பஸ் தான். ஸோ வெளியே வந்துட்டோம். உள்ளே பார்த்தது வரைக்கும் வெளியே கொஞ்சம் ஃபாகு பயங்கரமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸு சிஐடிஸு இதுதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க போலீஸு சிஐடிஸு. நான் வேறு மாஸ்க்கு போடாமல் நின்றுருக்கேன். வெளியே போய் ஒரு வேளை பிடிச்சி ஃபைனை போட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம்? நம்ம அந்த சைடாக போகலாம். இங்கே தான் நிறைய பேர் நின்றுருக்காங்க. இந்த ஒரு பஸ்ஸு போகுது. ஆனால் என்ன அப்படின்னா, மேலே போலீஸ் நிற்பானுங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு நான் முன்னாடி ஒரு பாலம் காமிச்சு தந்துருப்பேன் முன்னாடி ஒரு வீடியோவில். அந்த பாலம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஆனால் சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. இப்போ அங்கே ஒரு 3 பேரை பார்த்தோம்ல, அந்த ஒரு நிழல் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான். ஆளே சுத்தமாக தெரியல, அந்த அளவுக்கு ஃபாகு. இதுதான் இங்கே இந்த ஃபாக்லேயே பிரச்சனை. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் கலைஞ்சும் போகாது. சூரியன்லாம் வந்து எப்படியும் ஒரு 9, 9:30, 10 மணி ஆகும். ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு லைட்டு தெரியுதா? அங்கே பாருங்கள், அந்த ஒரு லைட்டு தெரியுதுல்ல, 2 டபுள் லைட்டு, அதுதான் ஹைவேஸு. ஆனால் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது பாருங்கள், அந்த அளவுக்கு ஃபாகு. ஸோ நல்லாயிருக்கு. வெளியே வந்தால் கொஞ்சம் சில்னஸ் வருது, நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு கடுப்பு அப்படின்னா, அவன் 9 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு போய் சைட்டில் சேர்ந்துட்டு நைட்டு வரும். நைட்டு 8, 9 மணி ஆயிரும் ரூம் வர்றதுக்கு. ஸோ அதுதான் ஒரு சின்ன வருத்தம். மற்றபடி இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இது காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளும் நீங்கள் ஒரு எப்படி பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூடு வெயில் அப்படி தான் பார்த்துருப்பீங்க, மண் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் இந்த இது பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சரி, ஓகே, அவ்வளோதான். ஏதோ இன்றைக்கி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கும். அபுதாபி யுஏஇயில் இப்படி ஒரு கிளைமேட் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ முன்னாடி இங்கே இருந்தவங்களுக்கு இது பழசாக இருக்கும். நான்லாம் இதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்து இன்னும் வரும், நிறைய வீடியோஸ் வரும், அதில் நம்ம சந்திப்போம். பாய்.